இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு தீயல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து தேவையான பொருள் வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு முருங்கைக்காய், ஒரு உள்ளி, ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாம் வந்து காய்கறி. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சின்ன உள்ளியில் பெரிய உள்ளியாங்க வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன உள்ளி இருந்தால் சின்ன உள்ளியை வெட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்தரைக்க தேங்காய், 2 வெளுத்துள்ளி, நல்லா பொன்னிறமாக நல்லா செவக்குன்னு வறுக்கணும்னா நல்லா வறுத்து பொன்னிறமாக ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தை மட்டும் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி எல்லாம் போட்டு பொன்னிறமாக இன்னும் கொஞ்சம் நல்லா இதை நல்லா சட்டியில் போட்டு வரட்டணும். அதுக்கப்புறம் இது நல்லா செவந்தாச்சு. இதை வந்து இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கணும். ஆற வச்சு தான் அரைக்கணும், சரியா? இதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சட்டியை வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றியாச்சா? அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 5 ஒரு 6 7 பல் பூண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டுக்கலாம். இந்த கடுகு போட்டோன்னா வெந்தயம் பொன்னிறம் ஆகணும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் இதில் இருக்க காய்கறிலாம் ஒன்று கட்டணும். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் போடணும். ஏன்னா வெண்டைக்காய் வந்து வலுவழுப்பு இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை போட போகிறோம். வெண்டைக்காய் வலுவழுப்பெல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ளி எடுத்து போட்டோம். அதையும் கொஞ்சம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்க, முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கிண்டு தண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இதே மிக்சியில் அதில் தேங்காய்லாம் எடுத்து வச்சுருங்க. அதை வந்து மைய அரைச்சிட வந்துட்டு முருங்கைக்காய், உள்ளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வெந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்தரைச்சோம்ல மசாலா, அதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு என்ன மணம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளித்தண்ணி, ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு பார்த்தீங்களா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நம்ம பச்சை வாசம் போடணும்ல, அதனால 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள்.